ஐயனார் துணை சீரியலில் டுடே பேஸில் நம்ம நிலா இருந்துட்டு அண்ணா இந்த பணம் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி சேரன் கிட்டே இந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சேரன் இருந்துட்டு இத்தனை நாளும் எல்லாரும் எங்கிட்ட தான் கொடுத்துருந்தீங்க, இப்போ தான் அம்மா வந்துட்டாங்கல்ல, அதனால் அம்மா கிட்டே இந்த பணத்தை ஒப்படைக்கலாம், அவங்க கையாலே நாளைக்கு பாண்டிக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு பாம்பை பாலூட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கொத்தும் போது தான் உங்களுக்கு அதனுடைய வலி என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீங்கள் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கே இந்த பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு அவங்க நைட்டில் ஃபோன் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. பேசாமல் பணம் இவங்கக்கிட்ட இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த பணம் எல்லாமே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதனால் இவங்களும் ஏதோ பண தேவைன்னு சொல்லி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல இவங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, பாண்டி இந்த பணம் வீட்டிலேயே இருக்க வேண்டாம், நீங்கள் இப்போவே போய் உங்கள் ஓனர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பல்லவன் கிட்டே போயிட்டு, பார்த்தியப்பா உங்கள் அம்மாவை யாருமே இந்த வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பல்லவனும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அத்தோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் பல்லவனோட அம்மாவை பற்றின விஷயம் தெரிய வந்தால் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.